கர்த்தர் தம்முடைய சமூகத்தின் நன்மைகளினால் நம்மை நிரப்புவோம். தேவன் தம்முடைய கிருபைகளினால் நம்மை இந்த ராத்திரி வேளையிலே அலங்கரிக்குவோம். அவர் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்போம். இருதயங்களை ஒருமுகப்படுத்துவோம். ஜெபிக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஒவ்வொரு குறிப்புகளுக்காக நான் ஊக்கமாய் ஜெபிப்பேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமாக. ஒவ்வொரு குறிப்புகள் வரும்போதும் அந்த குறிப்பினுடைய அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவர் சமூகத்தில் நான் விழித்திருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தரும்படி கைகள் உயர்த்தி கேட்போமா. இங்கே நான் வந்தது அல்ல ராஜா, கர்த்தரின் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி நான் நம்பி தேவ சன்னிதானத்திலிருந்து நான் புறப்பட்டு போகும்போது அவர் எனக்கு பதில் அளித்தார் என்ற நம்பிக்கையோடு கூட அதனுடைய விளைவுகளை நாங்கள் காணும்படிக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தாவை நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அப்பா, கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்தின யாக்கோபை பார்க்கிலும் நம்மை இன்னும் அதிகமாய் மெதுவாய் நடத்தி கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை மெதுவாய் நடத்தி கொண்டு வந்த யாக்கோபை விட நம்மை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். சில நேரத்தில் நம்மை சுற்றி கூட்டி கொண்டு வந்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழியிலே யுத்தத்தை கண்டால் மனமடிவாகி விடுவோம் என்று சொல்லி அவர் நம்மை சுற்றி கூட்டி கொண்டு வந்தார். எத்தனையோ முறை கர்த்தர் நம்மை மன்னித்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே, என்னை நீர் மன்னித்த நேரங்களை என்னால் எண்ணி பார்க்கவே முடியாது ராஜா. ஒரு முறை இரண்டு முறை அல்ல, எத்தனையோ முறை நீர் என்னை மன்னித்தீர் ஆண்டவரே. பாவத்தோடு கூட உமது சமூகத்தில் வந்த போதெல்லாம் கூட எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஆண்டவரே பாவத்தை கழுவும்படிக்கு நீர் இறங்கினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் வானங்களை தாழ்த்தி இறங்கினார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, ஆமென், தனது உன்னத சிங்காசனத்திலிருந்து என்னுடைய எல்லா குறைவுகளையும் கழுவி சுத்தமாக்கி என்னை நிறைவுள்ள மனுஷனாக, நிறைவுள்ள மனுஷியாக, ஆமென், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்கள். எத்தனை முறை கர்த்தர் நம்மை நிறைவுள்ளவர்களாய் மாற்றினார். ஆண்டவரே, குறைவுதான், நான் செய்தது பிழைதான், ஆனாலும் நீர் என்னை கழுவி சுத்தமாக்கினீரே. ஒரே தவறை பல முறை நான் செய்த போதும் கூட எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ராஜா. அடிக்கடி நான் தவறி விழுந்த போது கூட என்னை மீண்டும் நீதிமானாகும்படிக்கு தூக்கி தூக்கி நிறுத்தினீரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. தத்தளித்த நேரங்களிலெல்லாம் எங்கள் கரங்களை பிடித்தீர் அல்லவா. நீர் எங்களை தூக்கி எடுத்த தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை தூக்கி எடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கால்களை உறுதிப்படுத்தினவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தள்ளாடி போகாதபடிக்கு எங்கள் நடைகளை பலப்படுத்தினவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வழிகளெல்லாம் விசாலமாக்கினவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். காரணமில்லாமல் ஜனங்கள் எங்களை பகைத்த போதெல்லாம் கூட உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தனிமையை உணர்ந்த நேரங்களெல்லாம் எங்களோடு கூட இருந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எத்தனை முறை எங்களை தேற்றினீர் ஆண்டவரே, எத்தனை முறை எங்களை ஆற்றினீர் கர்த்தாவே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வேறு எண்ணத்தை கொடுப்போம் ஐயா, வேறு எண்ணத்தை கொடுப்போம் ஆண்டவரே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு எங்கள் தேவனாகிய கர்த்தரை இந்த ஆண்டவரை இரவு வேளையில் நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் ஆண்டவரே. பகலெல்லாம் பற்பல காரியங்களை செய்தோ ஆண்டவரே, எங்கள் சரீரங்கள் களைத்திருக்கலாம், ஆனால் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நன்றி அறிதலுள்ள ஆவி இந்த ராத்திரி வேளையில் உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாக எல்லா பிள்ளைகளை கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டிருப்போமாக.
நல்ல கண்களை மூடுங்க. ஆண்டவரை பார்த்து கர்த்தர் நமக்கு செய்த சகல உபகாரங்களுக்காக என் கால்கள் இடராதபடி தம்முடைய கரங்களிலே தாங்கி கொண்ட கர்த்தருக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தவான்கள் என்று சொல்லி எங்களை ஆண்டவரே உயர்த்தி வைத்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஐயா. நீதிமான் என்று சொல்லி எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எளியவர்களாய் இருந்த எங்களை ஆண்டவரே நீர் உயர்த்தின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கண்ணீரினால் என் படுக்கைகளை நனைத்த நாட்கள் ஏராளம் இருந்தது. என் வாயை கழிப்பினால் நிரப்பினவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் வாயை கழிப்பினால் நிரப்பினவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். என்னை நேசிக்க யாரும் இல்லை என்று நான் புலம்பின நாட்கள் ஏராளம் இருந்தது ராஜா. ஆனாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை நேசிக்கிற அநேகரை நீர் கிறிஸ்துவுக்குள்ளே கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ராஜாதி ராஜாவை நன்றியோடு துதிப்போமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். ஆமென். அவர் கரம் பிடித்து நடத்தி வந்த ஆண்டவரே, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையிலும் நீர் செய்து வருகிற எல்லா கிருபைகளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு பெரிய தேவன், நீர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். உமது சகாயம், உமது இரக்கம், உமது கிருபை ஆண்டவரே எங்களை தாங்கின தயவுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தனித்தனியே கர்த்தரை துதித்து ராஜாதி ராஜாவுக்கு, கர்த்தாதி கர்த்தாவுக்கு, ஆண்டவராகிய தேவனுக்கு இந்த வேளையிலே நன்றி செலுத்தி கொண்டே இருப்போமாக. நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். துதிகளின் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. உமது அற்புதமான கரங்களுக்காக, உமது அதிசயமான காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இந்த நல்ல ராத்திரி வேளையில் தொடர்ந்து எங்களோட கூட நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென் and ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். ஆமென். அவர் நம்மை அற்புதமாய் நடத்துகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அனுபவிக்க வேண்டும். காலையில் வேதத்தை நான் வாசித்து கொண்டிருந்த போது ஒரு காரியம், அதாவது பல முறை வாசித்த ஒரு பகுதி தான் எடுத்தவர்கள் வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் பார்க்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நான் காலையில் வேற ஒரு காரியத்துக்காக இந்த பகுதிக்கு திருப்பின போது பக்கத்தில் என் மகள் உட்காந்துருந்து அவகிட்ட கேட்டேன் இந்த வசனத்தை சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன். அதில் என்ன புரிஞ்சிச்சு நமக்கு? சும்மா என்ன புரிஞ்சிச்சோ, அதாவது திடீர்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன புரிஞ்சதுன்னு ஆயத்தப்படுத்தினதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. அந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன புரிஞ்சுது? வேற ஒருத்தர் கிட்ட வருகிறதை கண்டார். ஓகே, நீங்கள் என்ன சொன்னீங்க? கூப்பிட்டதை கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ணார், பெயர் சொல்லி அழைத்தார். நான் அதை காலைல படித்த உடனே ஒரு கணம் அப்படியே ஒரு சின்ன மெய்யெல்லாம் சிலுத்துருச்சு. 40 வருஷத்துக்கு அப்புறமா மோசேக்கு முதல் முறையாக கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சு.
40 வருஷம் மீதியான் தேசத்தில் இருக்கிறவன் திடுதுப்புன்னு அவனுக்கு என்னென்னா ஒரு அற்புத காட்சி, அவ்வளோதான். ஆனால் திடீர்னு ஆண்டவர் மோசே மோசேன்னு கூப்பிட்ட உடனே அந்த ஆழ்ந்த மனசில் கர்த்தருடைய சத்தத்தை உணர்ந்த மனுஷனில் திரும்பி கூப்பிட்ட உடனே அந்த ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு உடனே சொல்லுகிறார், இதோ அடியேன். நம்முடைய வாழ்க்கையில் பல நாட்கள் தெய்வ சத்தத்தை ஒருவேளை கேட்க முடியாமல் ஓடினாலும் ஆண்டவர் திடீர்னு நம்மளை கூப்பிடும்போது இதோ அடியேன் என்று சொல்லுகிற அந்த எதிர்பார்ப்பு கலந்த உண்மையாக நம்ம அந்த இடத்துல மோசே நீர் யார் என்று தான் கேட்டிருக்கணும். ஏன்னா ஒரு பெரிய கேப். அவன் சொல்லுகிறான் இதோ அடியேன். அப்போ அந்த 40 வருஷம் அவனுக்குள்ளே இருந்த ஒரு ஏக்கம் என்னென்னா, திரும்பியும் கர்த்தர் தன்னோடு பேச வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு இடையில் ஆண்டவர் எத்தனை முறை பேசினான்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல அவன் எரிகிற முச்செடியை தான் பார்த்து கொண்டிருந்தான். ஆண்டவரும் தரிசனத்தை தான் காட்டி கொண்டிருந்தார். திடீர்னு பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே, நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டுருந்தா நம்ம என்ன ஆயிருப்போம்? முதலாவது பயம்தான் நமக்குள்ளே வந்திருக்கும். இதோ அடியேன். கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின்
சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும். இந்த சூழ்நிலையை நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால், பல நேரத்தில் பாட்டில் பாடிடுவோம். ஆனால் சூழ்நிலை கண்ணெதிரே சில நேரத்தில் சிங்கம் மாதிரி வரும், பாம்பு மாதிரி வரும். ஆனால் பல நேரத்தில் இந்த கண்கள் நீங்கள் காணக்கூடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் ஒரு அந்தகாரமான ஒரு சூழ்நிலை வரும். சிலருக்கு அது பயமாக இருக்கும், சிலருக்கு அது போர் அடிக்கும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெறுமை, நீங்கள் போர் அப்படின்னு சொல்கிற டைம் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு வெறுமை உண்டாயிருக்கும். எதையும் யோசிக்க முடியாது, எதையும் செய்ய முடியாது, கான்க்ரீட்டாக நீங்கள் ஒன்று திங்க் பண்ண முடியாது, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு காரியத்தை செய்ய முடியாது, ஒரு பிரயோஜனம் உள்ள ஒன்றை செய்ய முடியாமல் த ஹோல் டே உங்களை என்ன பண்ணோம், ஒரு காரியம் உங்களை மூடும் பாருங்க. அவைகளை மிதிக்க தான் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பல நேரத்தில் அது என்ன நமக்கு புரியாமல் அந்த ஒரு எம்டினஸோடையே நீங்கள் ஓடிட்டுருப்பீங்க. ஈவன் ப்ரேயரில் நீங்கள் ஜெபிக்க போய் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கனெக்ட் ஆகாமல் ஒரு போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர், த ஸ்பிரிச்சுவல் வேக்வம். ஆவிக்குரிய ஒரு வெறுமை, ஆவிக்குரிய ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் முதலாவது காரியம், பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீங்கள் ப்ரேயர் பண்ண போகும்போதே உங்களுக்கு மேலே, அதாவது உங்களுக்கும் தேவ பிரசனத்துக்கும் இடையில தடை உண்டாக்க போராடி கொண்டே இருப்பான். சில நேரம் அது அரை மணி நேரம் எடுக்கும், 1 மணி நேரம் எடுக்கும். அதை நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரெவலேஷன்ஸ் காத்துட்ருக்கும். உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற நல்ல பதில்கள் காத்து கொண்டிருக்கும். நீங்கள் சொல்ல வேண்டிய தீர்க்க தரிசனம் உங்களுக்கு இருக்கும். உங்களில் கிரியை செய்ய வேண்டிய ஆவிக்குரிய வரங்கள் இருக்கும். பல நேரத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட அனுபவங்களை என் 17-18வது வயதிலே புரிந்து கொள்ளவும் அதை மேற்கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நாட்களில் தனிமையான இடங்களில், இந்த மாதிரி சென்ட் தாமஸ் மவுண்ட் மாதிரி மலைகளில் தெருக்களில் நடந்து போகும்போது, இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே வாண்ட் டு என்டர்டைன். தனியாக எப்போ பார்த்தாலும் பார்க்கணும், சிரிக்கணும், பேசணும், விளையாடணும், ஏதாவது ஒரு காரியத்தில் மிங்கிளாக இருக்கணும்னு தனியே கொண்டு போய் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போர் அடிக்குது, ஒன்றும் செய்ய முடியல, போர் அடிக்கல. உங்களை பலவீனப்படுத்த, முடக்க பிசாசானவன் கொண்டு வருகிற சூழ்நிலை. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போ. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து பலனடையும் போது இந்த சூழ்நிலைகளை நம்மாலே ஜெயிக்க முடியும். ஆமென். நீங்களாம் ஜெயிச்சிருக்கீங்களா? அப்படி உங்களை தான் கேட்குறேன். கிஃப்டா உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகிறீங்களா? இல்லை அப்படின்னு சொன்னால் யூ ஆர் அ கிறிஸ்டியன் அக்கார்டிங் டு த வேர்ல்டு. பட் ஸ்பிரிச்சுவல் பீப்புள், தேர் ஆர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பீப்புள். ஆவிக்குரியவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. கிறிஸ்தவர்கள் என்று தன்னை சொல்லிக்கொள்ளலாம். ஆவியில் நடக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் ஜெயத்தை தருவார். இஃப் யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன் at the age of 20-25, you will really struggling. அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து உன்னை யாரும் ரிலீவ் பண்ண முடியாது. when we come closer to God, God will reveal what is really surrounding me. அதிலிருந்து கர்த்தரை விடுதலையாக்க போதுமானவர்கள். பாடுவோமா? சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா
ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. துதிப்போம். ஹல்லேலூயா. துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அதாவது பாட்டு எழுதுகிறவங்க வேற. கர்த்தர் சித்தமானால் வரும் நாட்களில் அதை பிரசங்கத்தில் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். பாட்டு எழுதுகிறவங்க கவிஞர்கள் வேறு. அதில் 2 வகையானவர்கள். ஒருத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமாவில் கூப்பிட்டு போயிட்டு அவர்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு பாட்டு எழுதணும். சீன் என்ன, அதாவது பையன் பட்டணத்தில் சம்பாதிச்சுட்டு நிறைய பணத்தோடு வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வரும்போது அம்மாவுக்கு நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வரார். அம்மா அங்கே இறந்துட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பாட்டு. உடனே கவிஞர் தன்னுடைய கற்பனா சக்தி எல்லாம் திரட்டி என்ன பண்ணுவார், ஒரு பாட்டு எழுதுவார். அந்த பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமாக இருக்கும். பட் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா, பட்ட அனுபவத்திலிருந்து பாட்டு எழுதுகிறவர்கள். அதாவது பாடுபட்டு பாட்டு எழுதினவர்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது அப்படி தான். கற்பனா சக்தியில் அவர் எழுதலை. அவர் போன ஒவ்வொரு பாதைகளிலும் அவர் அனுபவித்ததை ஆண்டவருக்கு பாடலாக எழுதி தேவனை துதித்து கொண்டே இருக்கிறார். அவர் சொல்றார், கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். துதித்து கொண்டே இருந்தார். ஆனால் சூழ்நிலை நேர் எதிரான சூழ்நிலை. சந்தோஷமாக இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன். ஆனால் தாவீதின் சங்கீதங்களில் பெரும்பாலான சங்கீதங்கள் துக்கமான, போராட்டமான அந்த சூழ்நிலைகளில் அவர் எழுதுகிறார். துதிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ரொம்ப பழைய பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். பாடலாமா? தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே.
காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடரை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவராம். பின்னும் நேமியம் கருணை நிலைவரம் உண்டு நீதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயையாய் உலகம் உபாயம் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் துணைவராம் நேசரிடம் நீ அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அதை பிடித்து கொண்டால்தான் பேரின்ப வாழ்வை பெறுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. எத்தனை பேர் பாடும்போதே தேன் ருசியெல்லாம் நாக்குக்கு வந்துச்சா? வரலையா? சரி, நல்ல வேலை. பாட்டு பாடினதுனால சொல்கிறேன், மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம வெளியில் இருக்க அந்த வேப்ப மரத்தில் ஒரு தேன் கூடு கட்டியிருக்கு. அது அன்றைக்கி ஃபோன் பண்ணிக்கிட்டே வானத்தண்ணாந்து பார்த்தேன், அங்கே ஒரு கூடு கட்டியிருந்தது. போன ஞாயிற்றுக்கிழமை சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நேரங்களில் அது எதுவும் கலைஞ்சிடாதபடிக்கு பார்க்கணும், இல்லைன்னா அது என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சிடணும். தேன்னு சொன்ன உடனே இப்போ தேனி ஞாபகம் வந்திருக்கும். அடடா, ஆண்டவருடைய நாமம் மிக அற்புதமானது. அதை என் வாயினாலும் ருசிக்க வேண்டும், என் ஆத்மாவிலும் ருசிக்கணும். பாடணும்ல, அந்த பாட்டு சொல்லுது. என் ஆத்மாவை பார்த்து நான் சொல்ல வேண்டிய காரியம் என்ன வார்த்தை? அது துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் இயேசுவிடம் என்றும் அனைத்துன்னை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி இயேசுவின் நாமம் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் இயேசுவிடம் நீ அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அவர் நாமமே மதுரமாதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே.
உணர்ந்து சொல்லுங்க. அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. கண்களை மூடி சொல்லுவோமே. இயேசு, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமம் உன் கசப்பை மாற்றுகிறது. ஓ எஸ், அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. உடைத்தீ உருவாக்கினீ சிட்சித்தீ சீர்படுத்தினீ புடமிட்டீ புதிதாக்கினீ பிரித்தீ பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உங்கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உங்கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன். அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே. ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவிலே நாம் நடந்து வந்த எல்லா சூழ்நிலையிலும் அச்சத்தின் உச்சத்தை பார்த்தே. ஒளியில்லா இருளில் நான் நடந்தே. இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தே. உடைத்தீ உருவாக்கினீ சிட்சித்தீ சீர்படுத்தினீ புடமிட்டீ புதிதாக்கினீ பிரித்தீ பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் ஓம்கரம் என்னை நடத்தியதே. நம்ம எல்லாரும் உட்காருமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். பிரதர் பிராங்க்லின் அவர்கள் முன்பாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென். அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய செய்தி கொடுப்பதற்கு முன்பதாகவே நம்மளுடைய ஜபங்களில் எல்லாம் நான் என்ன ஆயத்தம் பண்ணியிருந்தேனோ அதை அப்படியே பிரேயராகவே நடத்தி முடித்தார்கள். நல்லது, ஸ்தோத்திரம். தேவன் இங்கே இருக்கிறார் என்று 100 மடங்கு நான் நம்புகிறேன். ஆமே.
இதே நம்பிக்கை நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கும். உண்மைதானே? எப்பொழுது நாம் ஜெபிக்கிற பொழுதும் தேவனை முன் நிறுத்தி நான் ஜெபிக்கிறேன்ங்கிற அந்த உணர்வு இருக்கிற பொழுது தேவன் நிச்சயமாகவே அங்கே இருக்கிறார். எங்கே 2-3 பேர் நாமத்தினால் கூடுகிறீர்களோ அங்கே நான் என்ன பண்ணுவேன்? வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் பொய்யுரையாத தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இரவு நேரங்களில் தூக்கம் வரதான் செய்யும். ஆமென். நாம் எல்லாரும் விழிப்பா இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் சந்தோஷப்படுகிறார். எத்தனை பேர் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பிரசங்கம் அல்ல, தியானம். அல்லேலூயா. கடந்த ஒரு 3 மாதங்களாக என்னோட வாழ்க்கையில தேவன் நடப்பித்த, உணர்த்தின, அல்லாவிட்டால் நடத்தின காரியங்களை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏனென்று சொன்னால் மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போதே ஒரு ஜுரம் நமக்கு எல்லாருக்குமே வந்துடும். ஆனா பாஸ்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா 1ஆம் தேதியே சொல்லிட்டாங்க. 28ஆம் தேதி நான் பிரசங்கம் மெசேஜ் கொடுக்கணும்னு சொன்னாங்க. உண்மையாவே சொல்ல போனோம்னு வச்சுக்கன்னா, எதை பேசுவது, எதை சொல்லுவது? கர்த்தர் அநேக காரியங்களை நம்மோடு கூட பேசுவார். ஆமென். எல்லாரோடும் பேசுவார். எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசையா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் யாருக்கிட்டையாவது சொல்லணும். ஏன்னால் தேவன் உங்களோடு கூட பேசினார் என்று தெரிந்தால் அதை உடனே யாருக்கிட்டையாவது அதை ஷேர் பண்ணுங்கிற அந்த 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 ஆவல் இருக்கு பாருங்க, நமக்குள்ள அதிகமா இருக்கும். எவனாவது மாட்டானான்னு தோணும். விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். சில நேரங்கள் இது ஆரம்பித்தோன்னா, தேவன் நம்மளை நடத்தினதை விட நாம் ஒருவரோடு கூட ஷேர் பண்ணுகிற போது அதே வசனத்தை அவர்கள் பேசுகிற போது அதன் மூலமாய் நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இது எல்லாரோட வாழ்க்கையில இருக்கும். இருக்குதானே? ஆமென். ரைட். அப்படி பேசுகிற போது, அப்படி நான் யோசிக்கிற பொழுது இந்த வேதத்திலிருந்து எதை பேசலாம் என்று நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எல்லாவற்றையும் தேவன் பேசுகிறார். பக்கத்திலிருந்து எப்பொழுது நான் செய்தி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்து அனைத்து பக்கங்களையும் அப்படியே திருப்பி கொண்டே இருப்பேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மார்க் பண்ணி வச்சிருப்போம் நிறைய விஷயங்களை. அவைகள் எல்லாம் இதை பேசலாமா இதை பேசலாமான்னு அப்படி தோணும். கடைசியில் எதையுமே பேச மாட்டோம். தேவன் ஸ்டேஜுக்குள்ள வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு வரைக்கும் அவர் வேற ஒன்றை தான் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் தேவனுடைய பாதத்தில் போய் இந்த இரவு வேளையில் தூக்க நேரத்தில் எங்களுடைய ஜனங்களுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு நான் என்னத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கேட்டபோது அவர் மாற்றி விடுகிறார். ஆமே. அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆமென். சங்கீதம் 53 2வது வார்த்தை. சங்கீதம் 53 2வது வார்த்தை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இதே சேம் வசனம் 14:2 உண்டு. இதை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். God looked down from heaven upon the children of man to see if there were any that did understand, that did seek God. தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதர்கள் உண்டோ என்று பரலோகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் யாரை பார்க்கிறார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள், ஆண்டவர் சொல்றாரு, என் கண்ணை உன் மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். God's eyes fix on me. Amen.
தேவனுடைய கண்கள் எனக்கு மேல் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, நான் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவனா இருப்பேன்னு சொன்னா, எனக்கும் தேவனுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங், தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற அந்த புரிதல் இருக்குல்ல, நீங்கள் யாரோடு கூட அதிகமாய் நேரங்களை செலவு பண்ணி பேசுகிறீர்களோ அவர்களோடு கூட உங்களுக்கு என்ன இருக்கும்? அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், புரிதல் இருக்கும். கணவன் மனைவியோடு கூட நல்ல புரிதலில் இருக்க வேண்டும். பிள்ளைகள் தகப்பன்களோ கூட நல்ல புரிதல் இருக்க வேண்டும். புரிதல் இருக்க வேண்டும் என்றால் நான் தேவனை தேடுகிறதை போல நான் தேடணும். ஆமென், ஆமென். அது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இந்த மனுஷனை மட்டும் பார்க்கிறார். என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் இருக்கிறானா என்று. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு தேடுதல் இருக்கு. இருக்கா? இருக்கா? எல்லாருக்குமே இருக்கா? எல்லாருக்குமே ஒரு தேடுதல் இருக்கும். என்ன தேடுதல்? நான் இந்த பூமியில வாழ்றதுக்கு உண்டான ஒரு தேடுதல், படிக்கிறதுக்கு உண்டான ஒரு தேடுதல், வாழ்க்கையை நடத்தணுங்கிறதுக்காக ஒரு தேடுதல். எல்லாருக்குள்ள சர்ச் இருக்கும், தேடிக்கொண்டே இருப்போம். இப்போ நான் புதுசா ஒரு காரியம் வந்ததுன்னா அதை படிக்கிறதுக்கு தேடிக்கொண்டே இருப்போம். ஆனால் தேவனை தேடுகிற உணர்வு நம்முடைய வாழ்க்கையில அதிகமா இருக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் தேவனை தேடுகிறோமா? கஷ்டம் வந்தா தேடுவோம், தேவை வந்தா தேடுவோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் இந்த பூமியை நோக்கி பார்க்கிறதே நீ என்னை தேடுகிறாயா? ஆமென். தேடினோமா? தேடினோமா? சீசனபிளா கர்த்தரை தேடுகிறது தேடுதல் அல்ல. கோயிலுக்கு வர்றதுனாலையோ, அல்லாவிட்டால் ஊழியங்களிலே பங்கு பெறுகிறதுனாலோ, அல்லாவிட்டால் அக்கௌண்ட்ஸ்ல உதவி செய்கிறதுனாலையோ நான் தேவனை தேடுகிறேன் என்பதா அர்த்தம் இல்லை. எங்கே தேடுவது தேவனை? அதற்காக நேரம் ஒதுக்குறோமா? நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, கடந்த 3 மாதங்களா சரியா தூங்கவில்லை. நான் என் தேடுதல் வேறையாக இருந்தது. 12 மணிக்கு கிளாஸ் முடியும், 9 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு முடியும். இந்த 12 மணிக்கு மேல இந்த வேதத்தை எடுத்து வாசிச்சோம்னா தூக்கம் வராது. அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கும்? தேவன் பேசுகிறார் என்று சொன்னால் உங்களால் அமைதியாக இருக்க முடியாது. புரிதல் அதிகமாயிடும். தேவனோடு கூட நேரத்தை செலவு பண்ண 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 தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற புரிதல் அதிகமாயிடும். ஏனென்று சொன்னால் அவர் என்னை தேடிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. என்னை தேடுகிறான், தேடிக்கொண்டிருக்கிறார். படிக்கிறோம், சாப்பிடுறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், தவறில்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நான் 4 மணி நேரம் 5 மணி நேரம் இந்த ஆன்லைன்ல உட்காந்து அப்படி கண்ணு போக போக பார்த்துட்டு இருப்பேன். அப்ப ஆண்டவர் கேட்டார், உன் தேடுதல் என்னப்பா? இவ்வளோ ஸ்பெண்ட் பண்றிய டைம்? உண்மையே சொல்லட்டுமா, நிறைய இரவுகள் தூக்கம் இருக்காது. படிப்பதை விட தேவனுக்காக நான் செலவு பண்ண நேரங்கள், அவர் என்னை தேடுகிறாருங்கிற அந்த உணர்வே சில நேரங்கள் எல்லாமே தான் இருந்தேன். நம்ம நினைப்போம், எப்படி சொல்லலான்னு சொன்னா, பெரிய பாவம்லாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையில. ஆனால் தேவனை தேடாத அந்த உணர்வு இருக்குல்ல, அது ஒரு பாவம். ஆமென், அல்லேலூயா. முதலாவது தேவனை தேடுகிற உணர்வுள்ள இந்த இருதயத்தை தேவன் நமக்கு தரணும். அதான் நம்மளோட குறிப்பிலையும் பார்த்து சொன்னாங்க, உணர்வு உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். டெட் லைஃப், நிறைய காரியங்கள்ல டெட் லைஃப் இருக்கும். கடவுளை தேடுறதுலயும் அதே டெட் லைஃப் தான் இருக்கு. எனக்கும் அதே பிரசங்கம் தான். நாம் யாவரும் தேவன் தேடுகிற போது அவருடைய கண்ணில் அகப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பரலோகத்திலிருந்து நம்ம பார்த்துட்டே இருக்காராம், என்னை தேடுறானா, என்னை தேடுறானா. என் தேடுதல் எதுவா இருக்கிறது? நாம் தேவனை தேடுகிற போது என்ன நடக்கும்னா, அவரோடு கூட புரிதல் இருக்கும். அவர் தான் ஸ்ட்ரென்த். ஆமென். அவர் தான் ஸ்ட்ரென்த். தேடினாதான் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், சாப்பிட்டாதான் பலன் கிடைக்கும்னு எல்லாம் சொல்றாங்க.
அடுத்த பாயிண்ட்டுக்கு வாரேனா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதுக்காக சாப்பிடாம இருக்கலாமா? இருக்கலாமே. ஒரு மனிதன் இருந்தார். ஆண்டவர் அவரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். நீ என்னை சந்திக்க எங்கே வா, மலைக்கு வா அப்படின்னாரு. நம்ம மோசஸ் அவர்கள் போனார்கள். 40 நாட்கள் தண்ணியும் குடிக்கலையா, சாப்பிடவும் இல்லையா, செத்து போயிட்டாரா? அவருக்கு யார் பலன் கொடுத்தது? நான் சொல்றது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நான் உங்க கூட கர்த்தருடைய வசனத்தை சரியாய் புரிந்து கொள்ளாததினால் பற்பல காரியங்களிலே நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். லாட் ஆஃப் டைம் வேஸ்ட். என் வாழ்க்கையும் சேர்த்து தான் சொல்கிறேன். வாழ்றதுக்காகவே, சாப்பிட்றதுக்காகவே, இந்த சமுதாயத்தில் நல்லா வாழணுங்கிறதுக்காகவே ஓடுகிற ஓட்டங்களின் நேரங்கள் அதிகம். ஆனால் தேவனை தேடுகிறதுக்கு, seek God face, கடவுளுடைய முகத்தை தேடி போய் பார்க்கிறதுக்கு நேரம் இருக்காது நமக்கு. நீங்களும் நானும் தேடி போய் பார்க்கிறவர் யார் என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகம் கம்ப்ளீட்டா வெறுக்கிற மாதிரி ஆயிடும். அல்லேலூயா. நீ என்ன அறிவில் வேணா நீ தேடி இருக்கலாம், எவ்வளவு அறிவு ஒன்னா கூட இருக்கலாம். தேவனை தேடுகிற உணர்வு இல்லைன்னா நான் யாரு? மனுஷன் இல்லை. அவர் அங்கிருந்து என்னை யாரை பார்க்கிறாரா? மனுஷனை தான் பார்க்கிறார். உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவனை தேடுகிற அந்த உணர்வு நமக்குள் கம்மியா இருக்கும்னா இந்த இரவு வேளையில சர்ச் பண்ணிப்போம், நம்மளையே நம்ம ஆராய்ந்து பார்த்து கொள்வோம். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவனை தேடுகிற உணர்வு. ஆமென். ஏறிச்சா எல்லாம்? ஓகே. செகண்ட்லி, தேவனை அறிகிற அறிவு. தேடுகிறது வேறு, அறிகிற அறிவு. நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த புத்தகத்தை புரட்டு இருக்கு பாருங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், ரைட்டா? எல்லாருக்குள்ளேயும் சொல்றேன். நாளைக்கு ஒரு அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணோம். குணசேகர் சார்லாம் ஐடியில் ஒர்க் பண்றாங்க. அதே போட்டு பயங்கரமா இருக்கும், ரைட்டா? தப்பாது இல்லை. ப்ரியாரிட்டி. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்குமே பரலோகம் போகணும்னு ஆசை, ரைட்டா? எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? நித்திய ஜீவன் எனக்கு வேணும், நித்திய காலமாய் அவரோடு கூட வாழணும். சார் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் சார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் வாயினால் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். நமக்கு ஒரு அறிவு இருக்கு இல்லையா? தேவனை தேடுகிற அறிவு. நான் முன்னாடி சொன்னது உணர்வு, இது அறிவு. தேவனை அறிகிற அறிவு நம்ம எல்லாருக்கும் மிகுதியாய் காணப்பட வேணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 17வது அதிகாரம் 3வது வார்த்தை. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. சொன்னவரே இயேசு கிறிஸ்து. நான் பரலோகத்துக்கு போவதுக்கு என்னப்பா தகுதி? உன் தேவனை நீ நன்றாய் அறிந்திருக்க வேணும். அல்லேலூயா. அவர் யார்? பரலோகத்தில் போய் என்னங்க பண்ண போறோம்? நம்ம உங்க எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்கலாமா? பரலோகத்துக்கு போகணும் நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல. அங்க போய் என்ன பண்ண போறோம்? துதிக்க போறோம். ஏன் அங்க தேவனை துதிக்கவே இல்லையா? 4 கல் சந்தோஷம். இப்ப இங்க சந்தோஷம் இல்லை, ரைட்டு. அடுத்து என்ன சிஸ்டர்? ப்ளீஸ் நிம்மதியா இருப்போங்க. அங்க நிம்மதி. வா, அவ இங்க நிம்மதி இல்லை. கரெக்டா இல்லைங்க? நம்ம அங்க போய் அவர் சிங்காசனத்தில் அழகா உட்காந்துருப்பாரு, தூதர்கள் எல்லாம் அவரை துதிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்தில் நம்ம சேர்ந்துப்போம். அங்க போய் ஒன்றும் பெருசா நம்ம அங்க போய் என்ன தேவனை அறிய போகிறோம்? அங்க ஒண்ணுமே இல்லையே. இந்த சிஸ்டர் சொன்னபடி நிம்மதி. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கும்னு நம்ம சொல்றோம்.
ஆனா அவர் என்ன சொல்றார், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த பூமியில இருக்கல்லப்பா, அப்போ நான் யாருங்கிறதை நீ என்ன பண்ணிக்கோ, அறிஞ்சிக்கோ. You know who I am. நான் யாருங்கிறத நீ அறிந்து கொள்ளும். இந்த வேதத்தில் வாசிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் யாருங்கிறத நீ பார்க்க வேதத்தை திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்படி சொல்லலாம், யூனோ சைலண்டாக இருக்கும் லைஃப், அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். கர்த்தருக்கு முன்னாடி நீங்கள் போய் நின்று பாருங்க. நம்ம ஆண்டவரை ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு சாதாரண ஆள் மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். இல்லை, தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் நீங்கள் அறியவில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ உண்மை அறிகிற அறிவு எனக்கு வேணும். ராத்திரியெல்லாம் உட்காந்து படிக்கிறோம், எழுதுகிறோம், எக்ஸாம் எழுதுகிறோம். வாலிப தம்பிமார் உங்க எல்லாருக்கும் தான் நான் சொல்றேன், நீங்கள் எந்த அறிவில் பெருகுகிறீர்களோ இல்லையோ, தேவனை அறிகிற அறிவில் பெருகுவீர்களானால் நித்திய காலமாக தேவன் உங்களோடு கூட வாசம் பண்ணுவார். இதான் நான் சொல்றேன். ஆமென். தேவன் உங்களோடு கூட வாசம் பண்றது இருக்கு பாருங்க, அது ரொம்ப மிகப்பெரியது. நான் தேவனோடு கூட இருக்கேன், வெரி சிம்பிள், அதெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை. அவர் என்னோடு கூட இருக்கணும்னா நான் அவரை அறிகிற அறிவினால் பெருக வேண்டும். பவுல் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? பவுல் சொல்லுகிறார், தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாமே லாஸ். அல்லேலூயா. வசனம் கோட் பண்ணிடலாமா? தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே எனக்கு என்னதான் நஷ்டம். அவர் சாதாரண ஆள் இல்லை, பவுல் சாதாரணமா சொல்லல. நான் தேவனை அறிகிற அறிவில் பெருகுவேன், ஆனால் இந்த உலகத்தை ஈஸியா வெறுத்துருவேன். உலகத்தை வெறுக்க வேண்டும், உலகத்தில் உள்ளவைகள் எனக்குள் வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நம்ம பயங்கரமா ஜெபம் பண்றோம். நீங்கள் தேவனை அறிகிற அறிவுன்னா அவரை நன்றாய் புரிந்து கொள்ளுகிற போது, அவர் நம்மோடு கூட உறவாடுகிற போது, அவர் யார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னால் இந்த உலகத்தை ஈஸியா என்ன பண்ணிடுவேன்? இந்த உலகத்தில் நன்மையானது, லாபமானது எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், ரெண்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். நஷ்டம் மட்டும் இல்ல, அது எல்லாம் குப்பை. இந்த உலகத்தில் மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பதாய். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அருவருப்பா இருக்கான். இந்த உலகத்தில் மேன்மையாக எண்ணப்படுகிறவைகள் எவைகளோ அவைகள் தேவனுக்கு முன்பாக என்னவா இருக்கு? அருவருப்பு. நம்ம இன்னைக்கு அப்படி யோசிச்சிருக்கோமா? எரேமியா 9வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்புங்கள். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஞானம் எது என்று சொன்னால், உலகத்திலே மிகப்பெரிய ஞானம் எது? உலகத்திலே மிகப்பெரிய ஞானம் எது? கர்த்தருக்கு பயப்படுகிறது உலகத்திலே மிகப்பெரிய ஞானமா? சரி, எரேமியா என்ன சொல்றான்னு பார்க்கலாமே. 9வது அதிகாரத்துக்கு நேராக திருப்புங்க. 23வது வசனம், 24வது வசனம் போதும். ஞானி தன் ஞானத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. ஆனா இந்த உலகத்துல நீ ஞானம் உள்ளவனா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வா, எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. உண்மையா? உண்மைதானே? ஞானி தன் ஞானத்தை ஆஸ் ஏ கிறிஸ்டியனா இருக்கிற நமக்கு, தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிற நமக்கு ஞானத்தை குறிச்செல்லாம் பெருசா ஒன்றும் யோசிக்க வேணாம். அது உலகத்தில் இருக்கிறவன்டே இருக்கு. நம்மளை விட கிளவரஸ்ட் பீப்புள். உங்களுக்கு சொல்றேன், நான் இப்போ சமீபத்தில் ஒரு சில கிளாஸ்கள் படிக்கிற போது இந்த வேதத்திலிருந்து திருடி தன்னுடைய ஒரிஜினலாகவே சொல்லுகிறான். இதை நான் பார்த்திருக்கேன். நான் பாஸ்டர் கூட நிறைய பேசியிருக்கேன். இதில் இல்லாத ஒரு சத்தியத்தை இந்த உலகத்தில் எவனுமே சொல்லலை. இதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்தியன் ரிலீஜியன்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். பிலாசபி படிச்சவெல்லாம் என்ன சொல்லியிருக்கானோ படிச்சிருக்கோம். இவனுங்க எல்லாம் இந்த வேதம் என்ன சொல்லுது? மடப்பயல்கள். பட் நீ நானும் யார் தெரியுமா? அறிவாளி.
என்ன அறிவாளி? பாருங்க வசனம் சொல்லுது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அடுத்து பாருங்க, பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து ஸ்ட்ரென்த் அண்ட் மேன் இருப்பாங்கல்ல. நமக்கு எதுங்க ஸ்ட்ரென்த்? இப்போ நம்ம வயசு ஆக ஆக கொஞ்சம் பலவீனம் வருது இல்லையா? எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, ஆகுது. எனக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாஸ்டர்கிட்டையும் சொல்லுவேன், பாஸ்டர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஆண்டவர் சொன்னார் ஒரு நாள் இரவு, நான் தான் உன்னோட ஸ்ட்ரென்த். இதுதான் தாவீது சொன்னார், நீர் என் பலன். சும்மா சொல்லக்கூடாதுங்க. நீர் என் பலன்னா நான் சாப்பிட்றது விட்டமின் ஏவா பியா சியா டியா, ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். தெய்வ பலம் நமக்கு வேணும். அப்போ பலமா இருக்கிறது, நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கேன்னு நம்ம என்ன பண்ணிக்கிட கூடாதா? பண்ணக்கூடாது. அடுத்த வார்த்தை பாருங்க, மூணுமே இருக்கிற ஆட்கள் யாராவது மேன்மை பாராட்டம் இருக்குமா? யாராவது இருக்குமா? கரெக்டா? கொஞ்சம் உன்னை வந்து ரேங்க் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், இப்போ எனக்கு ஒரு ரேங்க் செகண்ட் கிடைச்சிது, அது ஃபேஸ்புக்ல போட்டு விட்டாங்க. அது ஃபார்வர்ட் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. பாஸ்கர் சாருக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டேன். அவர் உடனே வா கிரேட் அப்படி அனுப்பிச்சு விட்டாரு. சீரியஸாக தான் சொல்றோம், பொய்யில சொல்ல. நீங்க யோசிச்சு பாருங்களேன், பெருமை பாராட்டுவது அது இல்லை. கீழே பார்ப்போம். மேன்மை பாராட்டுகிறவன், நீங்களும் நானும் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று ஒன்று சொன்னால், கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும், ஒரு நிமிஷம், நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கிடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். காடே சொல்றாரு, எப்பா நீ என்னை அறிஞ்சிருக்க பத்தியலா, இதாண்டா அந்த உலகத்திலே மிகப்பெரிய ஞானம். ஹல்லேலூயா. நீ என்ன டிகிரி வேணா வாங்கி பின்னாடி நீட்டுக்கா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தட்ஸ் ஆல் ஆர் ரபிஷ். எப்ப தெரியும் தெரியுமா? நீங்கள் தேவனை அறிகிற போது. நீ யார் என்பதை புரிந்து கொள்ள வேணுமானா தேவனை அறிகிற அறிவில் நீங்க வளர்ந்துட்டே இருக்கணும். இவைகளின் மேல் என்னவா இருக்காரா? வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். கர்த்தருக்கு பிரியமானது என்ன தெரியுமா? அவரை நான் அறிந்து கொள்வது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பையன் என்னை தேடுறான் பாப்பா, இப்படி தேடிட்டு கிடக்கான். எஸ், ஆண்டவர் என்னையா ஒரு நாள், கொஞ்சம் தூங்கப்பா, சும்மா உட்காந்து என்னையே என் பார்த்துட்டு இருக்கேன்னு ஆண்டவர் சொன்ன அனுபவம் இருக்கா? சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க அலுவலகத்தில் வேலை பார்க்கிற போது சொல்றேன், நேரம் இருக்காது. ஏன் நேரம் இருக்கான்னா, நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூட முடியாது. இப்படிதான் தேவன் பேசுவார். நாட்கள் ஆக 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 தேவ சத்தம் காதை விட்டு போயிட்ட மாதிரியே ஒரு ஃபீல். அது போன உடனே என்ன நடக்குதுன்னா, பயம் வருது. வாழ்க்கை குறித்து நாம் பயப்படவே இல்லை அப்படின்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் தேவனை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். இப்போ வந்தா நான் போவேன்ப்பா, உங்களை இலகுவாக்கி விடுவார். அல்லேலூயா. உங்களை ரொம்ப ரொம்ப லேசாக்கிடுவார். பல காரியங்கள். ஆண்டவர் ஒரு மரியாள் மார்த்தாள் வீட்டுக்கு போறாங்க. அங்கே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். வார்த்தையில மட்டும் இல்ல, நான் ஒரு விஷயம், அப்படி ஒரு கற்பனை, பாஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்ட், ஓகே, நான் மரியாள், இப்படி போய் உட்கார்ந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். முகம், தெய்வத்தோட முகம், தெய்வம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முகம், அதை பார்க்க 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 அவளுக்கு எப்படி இருந்திருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, மரியாள், மார்த்தா, நீ சும்மா இந்த அம்மா பார்க்கிற பார்வை பயம், அப்படியே பார்த்துட்டே. நீங்கள் தேவனுடைய முகத்தை முறைச்சு பார்த்திருக்கீங்களா?
பார்க்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? அவர் முகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த உலகத்துல எவன் முகமும் உனக்கு பிடிக்காது. அல்லேலூயா. இப்படி போய் உட்கார்ந்து பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, இவள் தன்னை விட்டு எடுக்க முடியாத, அல்லேலூயா, திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டருக்கு எவ்வளவு ஆசையா இருந்திருக்கும். இப்படி அந்த அம்மா சாப்பாடு செய்யுதானா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டாருன்னு சொல்லி சாப்பாடு செய்யுது. இந்த அம்மா இவரை விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், இன்னைக்கு இந்த ஆண்டவர் என் வீட்டுக்கு வந்த ஆண்டவரை நான் விட்டுட்டேன்னா திரும்பி இவரை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிஸி. ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரம் யார் வீட்டுக்குள்ளேயும் போக மாட்டாரு. எம் தேடுதல் அப்படி இருக்குதா? என் வீட்டுக்குள்ள வந்த ஆண்டவரை நான் முகமுகமாய் தரிசிக்கிறேனா? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரை பார்த்தார்கள், பேசினார்கள், நடந்தார்கள், போனார்கள். இன்னைக்கு பாஸ்டர் சொன்னார் தெரியுமா, கூப்பிட்டார். யோசிச்சு பாருங்க, கூப்பிட்டார். அவர் என்னவோன்னு போய் நின்னாராம். அந்த சத்தம் வந்த உடனே எஸ் அடியேன், யூ எப்படி சொல்லலாம் நீங்க, பவுண்ட். ஆமென். தேவனை அறிகிற அறிவினாலே நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எதெல்லாம் லாபமாக இருக்கிறதோ நஷ்டம் என்போம். தேவனுடைய முகத்தை தேடிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு பாயிண்ட். முதலாவது தேவனை தேடுகிற ஒரு உணர்வு, seek God. Secondly, தேவனை அறிகிற ஒரு அறிவு, knowledge of God. Finally, living for God. தேவனை அறிந்தால் போதாது, தேவனை தேடினால் போதாது, அவருக்காக வாழ வேண்டும். பிரதிபலிக்கிறவனாய் நீங்களும் நானும் இந்த பூமியில் இருக்க வேண்டும். என்னை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை பிரதிபலிக்கிறதுக்கு நான் என்னங்க பண்ணணும்? இந்த 3 காரியத்துக்குமே ஒன்றும் பண்ண வேணாம். இந்த வேதம் இருக்குல்ல, இந்த வேத சத்தியம் இருக்குது இல்லையா, ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தெய்வ மனிதர் சொல்லுகிறார், இந்த வேதத்தை நான் திறக்கிற போது தேவனுடைய இருதயத்தை நான் திறக்கிறதை போல உணர்கிறேன். இந்த வேதத்து தேவனாகிய கர்த்தர் எனக்கு எழுதி கொடுத்த லவ் லெட்டர். அவர் எழுதினது அப்படியே சொல்றேன் உங்களுக்கு. 200 ஆண்டுகளுக்கு 1700 அந்த இயர்ல வாழ்ந்த ஒரு மனிதர், கர்த்தர் ஒரு லவ் லெட்டர் எழுதி நம்ம கையில கொடுத்திருக்காரு. என் வாழ்க்கை தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்குமே ஆசை இருக்கிறது. நம்மள இருக்கிற எல்லாருக்கும் ஆசை இருக்குது. இயேசுவை போல வாழணும் அப்படின்னு நம்ம இல்ல புறஜாதிகாரம் கூட விரும்புவோம். கரெக்டா? தேவனை பிரதிபலிக்கிற ஒரு 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 ஆளா நான் இருந்தேன்னு சொன்னா இந்த வேதத்தை சும்மா இருக்க விட மாட்டேன். அல்லேலூயா. புரட்டி புரட்டி வாசிப்போம். உண்மைதானே? வேதத்தை எடுத்து எத்தனை நாட்கள் ஆயிற்று என்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்வோம். இந்த இந்த மொபைல் வந்ததிலிருந்து எப்படி சொல்லனா, இந்த வாலிப தம்பிமார் பெரியவர்கள் எல்லாருக்கும் தான் நான் சொல்றேன், ஒழிஞ்சு போகணுன்னா அது ஜெபம் பண்ணுங்க. ஏதோ சத்தம் கேட்குது. எல்லாம் வல்ல இறைவா, நீங்க பொதுவா சர்ச்சுக்கு வருகிற போது உங்க போனை வீட்டிலே வச்சிருங்களேன். ப்ளீஸ் பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். எவ்வளோ நிம்மதி தெரியுமா? ஒன்றும் பூமி ஒன்றும் கவுந்து போகாது. நீங்க பண்ணி பாருங்க. நம்ம ஸ்டைலை நம்ம மாத்தி தேவனை துணைக்கு கூப்பிடுறோம். இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்க நீங்க எல்லாரும் ஐ லவ் யூ வெரி மச், ஐ லவ் யூ வெரி மச். சீரியஸா சொல்லுங்களேன். B2 சொல்லிட்டாரு. யாருமே நீ முடியா சீக்கிரம் ஜெபத்தன்ற மாதிரி இருக்கு பிரசங்கத்தை. சீரியஸா சொல்றேங்க. யூ ஆர் ஆல் மை ஃபேமிலி, ரைட்? நான் அநேக நேரங்களில் ஜெபிக்கிற போது நிறைய பேர் எனக்கு தெரியாது, வராது,
தெரியாதுன்னா நான் அவ்வளோ இல்லை. பட் அது ஜபிக்கும் போது மை ஸ்க்ரீன், என்னோட ஸ்க்ரீனில் இந்த என்டையர் சர்ச் அப்படியே தெரியும், அந்த மூஞ்சி எல்லாம் தெரியும். இருக்கா இருக்கா நமக்கு இருக்கா சார்? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், தேவனை பிரதிபலிக்கணும்னா ஒன்றும் இல்லை சார். உங்களை பார்க்குற போது அவங்களுக்கு சந்தோஷம் உருவாகணும். நீ போன உடனே அப்படியே பார்த்தோன்னேப்பா சிரிக்க மாட்டேங்கிங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸில் நான் வந்த உடனே நின்று எல்லாரையும் இப்படி ஒரு பார்வை பார்ப்பேன், இப்படிப்பா ப்ளீஸ் ஏசு வந்திருந்தா எப்படி இருக்கும்? ஆஸ் எ ஃப்ரெண்டாக ஆக்சுவலி சொல்கிறேன், சிரிங்களா என்ன இருக்குது? அதுக்காக கக்கமான்னு சிரிக்காங்க பைத்தியம் சொல்லிடும். அப்படி இல்லை, தேவன் ஆண்டவர் ஏசு பார்த்தா எவ்வளோ சிரிப்பு வரும் நமக்கு. அப்படி முகம் அழகான முகம்ல பிரதிபலிக்கிற முகமலர்ச்சி, முகமலர்ச்சி, நாட் பவுடர். கரெக்டா? அந்த முகமலர்ச்சியோட தேவனை நாம் பிரதிபலிக்க வேணும். இந்த சண்டே செய்வோம், அதை செய்யுங்க. ஒன்றும் ஆமானே வரமாட்டேன். பாஸ்டர்மார் பாவம், ஏன் தெரியுமா? இங்க ஸ்டேஜில் நின்று உங்களை எல்லாம் பார்த்து இந்த மனுஷங்க பாவம், உண்மையிலே பாவம். சீரியஸா சொல்றேன், நான் கொஞ்சம் ஓப்பனா சொல்லி விட்டேன். இப்போ நான் காங்கிரிகேஷன் நடத்துற ஆளா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சிரிக்காத ஆளெல்லாம் வேணாப்பா தயவுசெய்து போங்கப்பான்பேன். இப்போ சிரிக்கிறதுல என்ன காசா கொடுக்க போறோம்? இல்ல பிரதர் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, போன வாரம் எப்படி இருந்தீங்க? ஆனா சபை முடிஞ்ச உடனே பாருங்க, ஓ மை காட், பாஷை காதை மூடிப்பாரு. என்ன அவ்வளவு சத்தம்? தம்பியே, வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்றேன், யூனோ, இந்த மியூசிக் வாசிக்கிற தம்பி, கீபோர்டு வாசிக்கிற தம்பி, இந்த மீடியா, அதை உங்களை பார்க்கிற போது தேவனை பார்க்கிறது போல இருக்கணும்னு ஞாயிற்றுக்கிழமை நான் நிறைய டைம் பார்க்கிறேன். பி சீரியஸ், யூ ஆர் பார்ட் ஆஃப் worship. Amen. Right? You are part of worship. The congregation look to you. உன்னை பார்த்துட்டே இருக்கும், பாஸ்டரோட உன்னையே பார்க்கும். நீ இப்படின்னு வச்சுக்கோ, ஏன் அந்த ஆவி போயிடும், ஒரு மாதிரி ஆயிடும். See, you know, அது வரணும். அல்லேலூயா. இந்த மைக் எல்லாம் ஒரு செட் பண்ணி வச்சுட்டா அப்படியே நிற்கும் தானே பாஸ்டர்? ஒன்றும் பெருசா நீ பெரிய டெக்னாலஜி ஒன்றும் கிடையாது. வந்தா வட்டம் எல்லாம் கத்த போறாங்க, ரெண்டு பேருமே கத்த தானே செய்யறாங்க. அது வந்துட்டு போகுது. இது என்னவோ பெரிய டெக்னாலஜி மாதிரி. ப்ளீஸ், நீங்கள் தேவனை பிரதிபலிக்கணும். இது ரைட். தேவனை பிரதிபலிக்கிறவங்களா இருந்தோம்னா ஒழுங்கு இருக்கும். ஏன்னா ஒரு ஆள் ஒன்று கத்திட்டு கிடக்கும், ஆண்டவரை துதிச்சுட்டு கிடக்கும், ஒரு ஆள் அமைதியா இருக்கும். நான் ஒன்று சொல்லுவாங்க, நீங்களும் நானும் தேவனை நன்கு அறிந்திருப்போம் என்னால் சும்மா இருக்க முடியாது. இந்த வேதத்தை சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், இந்த வேதம் என்னை உருகுலைத்ததுங்கிறாரு. இந்த வேதத்தை கையில எடுத்தாலே நான் உடைந்து போகிறேன். அதை அதை எப்படி சொன்ன, சின்னாபின்னமாக்குகிறது, என்னை உடைக்குது, நொறுக்குது, எரிக்கிறது, முடிவில் என்னை உருவாக்குகிறது. ஆமென். நான் பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிரதர் சிஸ்டர். இத அறிகிற அறிவு, தேடுகிற உணர்வு எல்லாம் இருக்கட்டும், இவைகளுக்கு எல்லாம் ஃபண்டமெண்டல் என்ன தெரியுமா? பாவம் நமக்குள் இருக்குமானால் தேவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. நீ குதிக்கலாம், கூப்பாடு போடலாம், என்ன வேணா செஞ்சுட்டு போலாம். பாவம் நிறைந்த இடத்தில் தேவன் வாசம் பண்ணுவது இல்லை. ஏனென்றால் அவர்களில் கொஞ்சம் கூட இருள் இல்லை. அவர் வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கிறார். ரைட்? அந்த தெய்வத்தை நான் அறிந்து கொண்டு உணர்ந்து அவரை ஆராதிக்கிற பொழுது அவருக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு முடிவோடு கூட நான் என்ன பண்ணுவேன், இருப்பேன். அல்லேலூயா. நீங்க என்ன வேணா வாழ்ந்துட்டு போங்க. நீங்க ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்களேன். இவர்கள் முழு நேர ஊழியர் அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவோம். அவர்கள் முழு நேர ஊழியர்கள். ஒரு பிரசங்கம் பண்ணிடானதுக்கே 30 நாள் தூக்கம் இல்லை. ரியாலிட்டி பேசுறேன். ஒரு 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 ஏன்னா ஒரு உணர்வு உள்ள ஓடிட்டே இருக்கும். நீ மெசேஜ் கொடுன்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ கிளாஸ் எடுன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரியாது. அழகாக எடுத்து நான் பாட்டு பல மணி நேரம் பேச முடியும். பட் வேதத்தை குறித்து சொல்லு, ஒரு 10 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணுன்னா உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஒன்று ஓடினே இருக்கும். இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அமைதியாகிடும் தெரியுமா?
எனக்கு பாஸ்டர்மார்களுக்கும் அது உண்டு. ஏங்க பயமா இருக்குங்க, உண்மையிலே சொல்றேன். இப்போ நான் எழுதி வந்ததை பேசணும்னு நினச்சிங்களா? இல்லை, உண்மையாவே சொல்றேன். தேவன் நம்மளை நடத்துகிற விதம் இருக்கு பாருங்க. அப்போ தேவனை பிரதிபலிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருப்போமா? இருக்கலாமா? இருக்கலாமா? உணர்வு, அறிவு, வாழ்க்கை. உணர்வு, அறிவு, வாழ்க்கை. இது மூணுமே வெரி சக்சஸ்ஃபுல்லா நான் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேதத்தை இரவும் பகலும் இல்லை, எந்நேரமும். புதுசா ஒரு கற்பனைக்கு சொல்ற மாதிரியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. எந்நேரமும் பைபிளே நீங்க தியானம் பண்ணுங்களேன். சோறு எப்படிப்பா வரும்னு சொல்லுவோம், வேணாம். இது என்னன்னு சொல்லியிருக்கு? ஜீவன். அல்லேலூயா. இது ஜீவன். நான் ஜீவன் என்ன நினைச்சிட்டேன்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஜீவன், மதியம் அதுக்காக சாப்பிடாம இருந்துறாங்க. சாப்பிடணும், அது ஆண்டவர் ஒரு சிஸ்டமேட். ப்ரியாரிட்டி யோசிச்சு பாருங்களேன். இந்த வேதத்தை வாசிக்கிற போது எப்படியெல்லாம் ஆண்டவர் உங்க கூட பேசுறாரா இல்லையா? தம்பி, வேதம் வாசிக்கும் போது பேசுறாரா? உங்களை தான் பாப்பா, நீங்களாம் பாட்டு பாடுறீங்களே முன்னுக்கு நின்று, பேசுறாரா? பேசணும். இல்லைன்னா இது என்ன புக்கு? என்ஜினியரிங் புக் மாதிரி ஆயிடும். வேதத்தை வாசிக்கணுமா? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு கடைசியா காண்பித்து முடிக்கலான்னு விரும்புகிறேன். நீதிமொழிகள், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னும் அதிகமாக நிறைய விஷயங்கள் ஆண்டவர் சொன்னார். 45 நிமிஷத்தில் நீ என்ன பண்ணியிருப்பா? முடிச்சிரு, எல்லாம் தூங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. எல்லாம் வெளிப்பாக தானே இருக்கும். அல்லேலூயா. இங்கிருந்து வந்த ரிப்ளை என்னைய பிரசங்கத்தை நிப்பாட்ட விடக்கூடாது. ஆசையா இருக்கும், பேசிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. உங்களோட கூட எல்லாம் ரொம்ப நேரம் பேசணும். நான் பாஸ்டர் பொதுவாகவே நிறைய பேசுவேன். நான் பைபிளை பற்றி பேச ஆரம்பித்தோன்னா அது ஒரு மாதிரி பசிக்கவே பசிக்காதுங்க. உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். நண்பன் ஒருவர் இருக்கிறாரு, அண்ணாதுரை நண்பர். எங்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் பண்ணுவார், சாப்பிட்டியா நண்பாம்பா. அது சொல்லிடுறேன் உங்களுக்கு, இல்லை வாங்கி தர போறியான்னு. இவன் கூப்பிடுறது கும்மிடிமுடியிலேருந்து, நான் இருக்குது போரூர்லேருந்து. நீ எதுக்கு சாப்பிட்டியான்னு கேட்ட? அன்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. போன எடுத்துட்டு ஏதாவது ஒன்று கேட்டு போமே. ஒன்று என்னன்னு நான் சுஜியில் அனுப்புகிறேன், அதில் அனுப்புகிறேன்னுவான். வேணா ராஜா, வச்சுக்கோ. ஏன் இதை சொன்னது புரியுதா உங்களுக்கு? ஏன் சொன்னது புரியுதா? அன்பு பிரதிபலிக்கிறார் அவரு எனக்கு. நல்ல நண்பரும் கூட. சரியா? அவரை வேற அவன் பேசிடுவேன், பாசு திட்டுறாங்க. சரியா? நல்ல நண்பரும் கூட. ஏன் அதை அவர் கேட்கிறார் அப்படின்னா, நான் ஒரு நேரம் பசிக்குதுன்னு சொல்லும்போது முகம் கோணாமல் வாங்கி கொடுத்த நண்பர். எப்போ? 91, 92. இன்னைக்கும் அந்த 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 இது உண்டு அவங்ககிட்ட. நீங்களும் அப்படி பிரதிபலியுங்கள். அதுக்காக வரதெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னு அர்த்தம் இல்லை. சரியா? ஏன்னா அப்படி நமக்கு பயங்கரமா மூளை வேலை செய்யுங்க. இப்படி சொன்னா அப்படியே, அப்படி சொன்ன அப்படி. நம்மள மாதிரி அறிவு பெற்றவர்கள் உலகத்துல யாரு இருக்கா? யாருமே கிடையாது. இப்ப நம்ம பேசி முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரசங்கத்தை முடிச்சிட்டோம்னா இதுல இருந்து பல விதங்கள்ல நம்ம யோசிப்போம். நல்லது. இந்த வேதத்தை கீழே வைக்காம வாசிங்கன்னா தோத்துறோம். நான் கத்துறதுக்கு கொஞ்சமாவது என்ன இருக்கும்? இந்த வேதத்தை எடுத்து தோணும் போதெல்லாம் வாசிங்களேன். வேதத்தை எடுத்து நான் எங்க போனாலும் எடுத்துட்டு போறேன்ற ஆட்கள் சொல்லுங்க பாப்போம். பாஸ்டர் நீங்களா? டுடே ஆன்வர்ட்ஸ் இந்த பைபிளை நீ எங்க போனாலும் எடுத்துட்டு போங்க.
இது தேவன். ஆமென். ஏன் நான் அதை சொல்றேன்னு கேளுங்க. நீங்க போற இடத்துல ஒரு பிரச்சனைகள் நடக்கும், போராட்டம் நடக்கும், உன்னால சமாளிக்க முடியாது. கொஞ்சம் ஓரமா உட்காந்து ஒரு பேஜை திருப்பி பாருங்களேன், இது பேசும். அனுபவம் இருக்கா? அனுபவம் இருக்கா உங்களுக்கு எல்லாருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாய்ச்சி காண்பிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஆமென். வாட்சன் மறந்து போச்சே. ஏசப்பா, ஒரே ஒரு நிமிஷம். அது என்னவோ தெரியல, அந்த வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது, அதனால் நான் வாசிச்சேன்னு விரும்புகிறேன். 22வது அதிகாரம், நீதிமொழிகள் 22, 17, 18, 19. 17, 18, 19. இது ஒரு நிமிஷம் வாசிக்காதீங்க. ஏறக்குறைய ஒரு 3-4 நாட்களாக இந்த 3 வசனம் மட்டுமே என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தது. பாருங்களேன். உன் செவியை, நானே வாசிக்கிறேன் ப்ளீஸ். உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும் போது அது இன்பமாயிருக்கும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நாம் கேட்ட சத்தியத்தின்படி இன்னும் தேவனை அறிகிற அறிவிலே பெருகுங்கள், இன்னும் தேவனை தேடுகிறதிலே பெருகுங்கள், தேவனை போல வாழ்கிறதிலே முனைப்பெடுத்து நம்மளால் வாழ முடியும். சில நேரம் கோபங்கள், எரிச்சல்கள், சண்டைகள், பொறாமைகள், இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டுன்னு ஆண்டவரே சொல்லியிருக்காரு. இந்த போராட்டங்களிலிருந்து வெற்றி பெறுவதற்கு இன்னொன்னு சொன்னாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகையினால நீங்களும் இந்த உலகத்தை என்ன பண்ணுவீங்க? ஜெயிப்பீர்கள். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமா இருக்க முடியும். நான் பாவமே என்னன்னே தெரியாத ஒரு ஆளு, நீங்களும் அப்படி பாவத்தை ருசி பாராத சுத்தம் உள்ளவர்களாய் உங்களால் இருக்க முடியும் என்று வாக்குரைத்த தேவன் உயிரோடு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். வாக்குத்தத்த வசனங்களினாலே நம்மளை நிறைத்திருக்கிற கர்த்தர் அவரை அறிகிற அறிவினாலே நம்மளை வளர்த்துவார், அவரோடு கூட நடக்கும்படி செய்வார். நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்து ஆண்டவருக்காக நேரத்தையும் செலவு பண்ணி அவரை தேடுகிறதிலும், அவரை குறித்து அறிந்து கொள்வதிலும், அவருக்காக வாழ்வதிலும் நான் இன்னும் 100 மடங்கு என்னை அர்ப்பணிப்பேன் என்று இந்த இரவு வேளையிலே நீங்களும் நானும் சொல்வோமானால், இங்கே வாசமாயிருக்கிற கர்த்தர் சொன்னார், நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பேன். இந்த இடத்தில் தேவன் உலாவுகிறார் என்பதை 100 மடங்கு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. நாம் பேசின எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். தேடுவோம், உணர்ந்து கொண்டு போய் தேடுவோம். உலகம் மற்ற காரியங்களை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவோம், கொஞ்சம் தேடி பார்ப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது all things added. all thingsனா எல்லாமே முடிஞ்சு போச்சு. ரைட்? படிப்பு, காசு, பணம், இவ்வளோ விஷயங்களுக்காக நம்ம நிறைய நேரங்களில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்களேன். இன்னிலேருந்து அதை ஒதுக்கி வச்சிருங்க. நீங்கள் தேவனிடத்தில் போகிற போது, என் கடன் மாறட்டும், எனக்கு சமாதானம் வேணும், இதே எத்தனை நாளைக்கு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவினால் என்னை நிரப்பும், உம்மை தேடுகிற உணர்வினால் என்னை நிரப்பும். உம்மை மாத்திரம் அந்த பூமியில் நான் பிரதிபலிக்கணும். பரலோகத்துக்கு போய் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. போகணும், ரைட், கடைசி அங்கதான். ஆனால் வருவேன்னு ஒருத்தர் சொன்னார் தெரியுமா? புத்தியுள்ள கன்னிகைகளாய் தம்முடைய பாத்திரத்தில் எண்ணெயை வைத்து கொண்டு காத்திருக்கிறேனாங்கிறதா முக்கியம். அல்லேலூயா. நிறைய பணம், வசதிகள் எல்லாம் இருக்கலாம் நமக்கு, என் பாத்திரத்தில் எண்ணெய் இருக்காங்கிறதா முக்கியம். வெரி இம்பார்ட்டன்ட். அந்த எண்ணெய் பெருக வேண்டுமானால் தேவனை தேடுகிற அறிவிலே நீங்களும் நானும் பெருக வேண்டும். தேவனை அறிகிற உணர்வு நமக்குள் அதிகமாக இருக்க வேண்டும். தேவனை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கண்களை மூடுவோம்.